ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க இந்த பௌர்ணமி நாளோட சிறப்புகளை பற்றியும், இந்த பௌர்ணமி நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க நியதி. இந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் விரைவாக பழிக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த நாளில் தொடங்கலாங்க, அதுவும் வெற்றி அடையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. கூடவே இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது, பௌர்ணமி நாளில் பரிகாரம் பண்ணுறது, இது மாதிரிலாம் ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே சந்திர தரிசனம் செய்கிறது ரொம்பவே விசேஷமான பலனை நமக்கு தருங்க. நம்மளோட மனதில் இருக்கிற நேர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் இது அதிகமாக்கும். சந்திர பகவான் தாங்க நம்முடைய மனதுக்கு அதிபதியா இருக்கிறாரு. அதனால தாங்க இந்த பௌர்ணமி நாள்ல நமக்கு தோன்றதை எது செஞ்சாலுமே அது எல்லாமே வெற்றி அடையும், நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க. முழு நிலவா இருக்கும் நல்ல நாள் தாங்க இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமி இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே நமக்கு ஒவ்வொரு பலன்களை கொடுக்குங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வளர்பிறை தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடியுங்க. அது மட்டும் இல்லாம பாதி பகல் நிலவு இருப்பது அப்படின்னு விதவிதமான பௌர்ணமி நேரமான இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி நேரங்களுமே நமக்கு ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்குங்க. ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமியில நாம கட்டாயம் இறை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பௌர்ணமியில கோயிலுக்கு போறது, மலை மேலே ஏறுறது, வலம் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும் போது நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் நல்ல மாற்றங்கள் தருதுங்க. அதனால நம்மளோட மனதுக்கு நல்ல எண்ணம் அதிகரிக்குதுங்க. கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னாலும் நம்ம வீட்டில் கூட வழிபாடு செய்யலாங்க. எந்த கிழமையாக இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழிபடுங்க. சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நாம் விரதம் இருந்து சந்திர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. கோவிலில் நவகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சந்திரனும் ஒரு இடத்துல இருப்பார். அந்த சந்திரனுக்கு நாம் வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வெண்ணிற மலர்களை அணிவித்து அர்ச்சனை செஞ்சு பாயசம், வெண்பொங்கல், இது மாதிரி வெள்ளை நேர நெய்வேத்தியத்தை அவருக்கு படைச்சிட்டு அதை நம்ம தானமாக கொடுக்கலாங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச கலரே இந்த வெள்ளை நிறம் தாங்க. நாம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளோட மனோதிடம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த ஒரு சிக்கலான விஷயத்துக்கும் தீர்வு நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியுங்க. மேலும் இந்த நாளில் தான் நாம் பழம்பெருமை வாய்ந்த தல விருட்சங்களை வளரலாங்க. இந்த மாதிரி பிரதர்ஷனை செஞ்சு நம்ம வழிபடுறது மூலியமா இன்னுமே நமக்கு கூடுதலான பலன்கள் சந்திர பகவான் அள்ளி தருவாருங்க. அதாவது ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி, இந்த மாதிரியான விருட்சங்களை வலம் வரலாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேண்டிய வேண்டுதல் எல்லாமே அப்படியே பலிக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை இன்னுமே மக்களிடையே இருக்குதுங்க. இந்த பௌர்ணமி நாள்ல நாம வீட்டு வாசல்ல நெய் விளக்கு ஏற்றி மாவிடை தோரணம் கட்டி அலங்காரம் செஞ்சு நாம சந்திர தரிசனம் செய்யறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அந்த நாளில் சாப்பிடாம நம்ம வீட்டில் விரதம் இருந்து சூரிய ஒளி படுற இடத்துல உட்காந்து சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்றது மூலயமா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில இருக்க பிரச்சனை கூட தீருங்க. இது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் கூட நம்ம மீண்டு வருவதற்கு இந்த பௌர்ணமி நில ஒளியில் அமர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்ல பலனை நமக்கு கொடுக்குதுங்க. அதுலேருந்து வரும் 3ஆம் பிறை தரிசனத்தை நாம் செஞ்சோம்னா இன்னுமே அதிக பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் பௌர்ணமி நாளில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது சுபிட்சம் நிறைந்ததா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனை தடைகள் இது எல்லாமே இல்லாம நிறைவேறவும் உதவும். பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப அதை யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து அதுக்கான பலனை நீங்கள் அடைஞ்சிங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யறதுனால நம்மளோட பாவ வினைகள் எல்லாமே குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகுங்க. அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்த மனதில் அமைதி, நிம்மதி இது எல்லாமே ஏற்படும். இந்த திருவண்ணாமலை சித்தர்களின் வாழ்விடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களோட அருள் கூட நமக்கு கிடைக்குங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்யறதுனால மோட்சம் கிடைக்கும் என்பது தாங்க ஐதீகம். இந்த திருவண்ணாமலையில மலையே சிவனா கருதப்படுதுங்க. அதனால தான் கோவில்ல இறைவனை எப்படி நம்ம வள வர்றோமோ அதே மாதிரி தான் இந்த பௌர்ணமியிலையும் மலையையும் சுற்றி வரும் பழக்கம் இப்போதும் இருக்குதுங்க. அது மாதிரி இந்த கிரிவல பாதையில ஒவ்வொரு ராசிக்கும்னு ஒரு அஷ்டலிங்கம் இருக்குதுங்க. அந்த வகையில்
வகையில இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஈசான்ய லிங்கம் தாங்க சொல்லப்படுது. இந்த ஈசான்ய லிங்கம் வந்து கிரிவல பாதையில கடைசியா இருக்கிற லிங்கங்க. நாம் எல்லாம் சவம், அவன் ஒருவனே சிவம் அப்படின்னு உடலெங்கும் சாம்பலை பூசி மயானம் காக்கிற சாமி தாங்க இந்த ஈசன். நிலையற்ற வாழ்வை வந்து உணர்த்த விதமா தான் இந்த ஈசான்ய லிங்கம் வந்து இங்க அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஈசான்ய லிங்கம் உருவானதுக்கு பல கதைகள் இருக்குதுங்க. இதுல வந்து கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் வந்து கிரிவலம் போனாருங்க. அப்போ ஈசான்ய மூலையில ஒருத்தங்களோட அழுகுரல் வந்து கேட்டதுங்க. அங்க போய் பார்த்தப்பதான் சுயம்பலிங்கமா காட்சி அளித்தது தான் இந்த ஈசான்ய லிங்கம். இந்த லிங்கத்தை போய் நாம வழிபாடு செஞ்சோம்னா ஒருத்தங்களோட மனநிலை வந்து ஒரு நிலை அடையுங்க. அதோட நிதானமாகவும் இருக்கும். இது மாதிரி பௌர்ணமியை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல பல வீடியோ பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் அமைப்போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதெல்லாமே தொடங்கலாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான நிலை தான் ஏற்பட போகுது. எந்த ஒரு தடையும் இருக்காது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா பணவரவு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இல்லைன்னா பணம் வந்து நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதெல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள் தர மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. அதனால பணத்தை வந்து சேமிங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து வண்டி வாகனம் வாங்குற யோகம் கூட இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கொடுத்து வைங்க. இல்லைன்னா வாங்குற மாதிரி இருந்தால் இப்பயே வாங்கிருங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகளாக தான் அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்பவே ஆன்மீகத்தை சார்ந்தவங்களாக தாங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து ரொம்பவே தெய்வ பக்தி நிறைந்த மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சிருந்த கோயிலுக்கெல்லாம் கூட இப்போ போயிட்டு வருவாங்கங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு இதெல்லாமே வரலாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மனம் விட்டு பேசி அதெல்லாமே சரி செய்ய பார்த்துக்குங்க. உறவினர்கள் வருகையால் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவங்க கிட்ட எது பேசினாலும் அளவாக பேசிக்கிங்க. இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக வரதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருங்க. அதனால கொஞ்சம் நீங்களும் அமைதியாக இருங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரிலாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சலுகைகள் கூட கிடைக்கலாங்க. ஆனாலும் உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும். அந்த வேலை எல்லாமே நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா இதெல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த பதவி உயர்வோடு சேர்த்து இடமாற்றமும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து விற்பனை வந்து அதிகமாக தாங்க இருக்குது. அதனால் லாபமும் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் எதுவும் போட்டுக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கூட கிடைக்கலாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடுறது உங்களுக்கு நல்லது தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே செய்யலாங்க. தொழிலை வந்து விரிவுபடுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டு போவீங்க. மிதுன ராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் ஏதாவது இடையூறுலாம் வரலாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த மாதத்தில் வாங்கி வைப்பீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. ஆனாலுமே கூட பிள்ளைங்களால் உங்களுக்கு ஏதாவது எரிச்சல்லாம் வரலாங்க. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா அது எல்லாமே நிலைமையை சமாளிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வருங்க. சளி, இரும்பல், காய்ச்சல் இது மாதிரி தாங்க வரும். ஆனால் அது எல்லாமே சரி செஞ்சிடலாம். மாத்திரையை கரெக்டாக போடுங்க, அதுவே போதும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பாடங்களை வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கிறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. மேல் படிப்பு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்க போகுது. இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதுசாக வரன்கள் எல்லாம் அமைப்போகுதுங்க. தேடிட்டு இருந்த வரன் எல்லாம் இப்போ கிடைக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னரை இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதனால் திருமண வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதம். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் வெற்றி அடையிறதுக்கு வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க.
அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் ஹனுமனுக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.